எனது அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் துரைசிங்கம் துரைநேசன், சுதந்திர தமிழ் தேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். சொல்லிசை பாடகர் சங்கீதனின் கைதும் பயங்கரவாத தடை சட்டம். முதலில் தம்பி சங்கீதனின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தமைக்காக நாங்கள் முதலில் வன்மையாக அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம். அத்துடன் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களுக்கானதாகவே மட்டும் தற்போதும் உள்ளது என்பதையும் நாம் மீண்டும் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு நிரூபித்துள்ளது என்பதையும் இங்கே கூறிக்கொள்கின்றோம். இந்த அரசாங்கத்தை பலதரப்பட்ட மக்கள் ஆதரித்த போதும் தமிழ் மக்களும் குறிப்பிட்ட பகுதியினர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்டதும் இந்த அரசாங்கத்தை ஆதரித்ததும் ஒரு கசப்பான உண்மையே தான். எது எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் அவரவர் தனிப்பட்ட விருப்பே. அதற்கு நாங்கள் மாற்று கருத்தில்லை. ஆனால் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களின் கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது இந்த அரசாங்கம். நீங்கள் ஒரு அடிமை சாசனம், அடிமையாக இந்த மண்ணில் வாழ்வதாக இருந்தால் வாழலாம் என்பதை கூறிக்கொள்கிறது. மீறி உங்கள் உணர்வுகளையோ உங்கள் உரிமைகளையோ நீங்கள் ஊடகங்களிலோ அல்லது பாடல்கள் மூலமாகவோ கவிதைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெளிப்படுத்தினால் உங்களை பயங்கரவாத தடை சட்டம் என்ற இரும்பு கரத்தின் மூலம் மீண்டும் உங்களை நாங்கள் அடக்குவோம் என்பதை ஆணித்தரமாக இந்த அரசாங்கம் கூறிக்கொள்கிறது என்பதுதான் உண்மை. இதனைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கூறிக்கொள்கின்றோம். மக்களே, நீங்கள் நிச்சயமாக இதனை புரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் முன் வீடு, அயல் வீடு அல்லது அடுத்த தெரு, இங்குதான் நடந்தது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லபடியாகத்தான் இருக்கிறோம் என்று நம்பினீர்களானால் நாளை இது உங்கள் வீட்டு முற்றத்தில் வந்து நிற்கும், உங்கள் வீட்டு கதவை தட்டும் இந்த பயங்கரவாத சட்டம். அப்போதுதான் உங்களுக்கு அதன் வேதனையும் தாக்கமும் ஏற்படும் என்றால் அது நிச்சயமாக மீண்டும் தமிழ் மக்களாகிய நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வீட்டு முற்றத்திற்கும் உங்கள் வீட்டு கதவிற்கும் வர முதலே இதனை நீங்கள் தடுத்து நிறுத்த ஒன்று கூட வேண்டும். முதலில் இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் என்று ஒன்று வேண்டாம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும். அதற்கான பாதையினை நாங்கள் செல்ல வேண்டிய தேவை உள்ளது. அதற்கான பாதையில் நாங்கள் செல்ல வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே மக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான ஆதரவு குரல் எழுப்ப வேண்டும் என்றதுடன் தம்பி சங்கீதனின் விடுதலைக்காக ஒன்று கூடி ஒன்று திரண்டு விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு எங்கள் உரிமைகளை எங்கள் உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துவதில் எமக்கான கருத்து சுதந்திரம் என்பது ஒன்று என்பதை இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையும் உள்ளது. ஆகவே கட்சி பேதமின்றி தமிழ் மக்களாக ஒன்று திரண்டு நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முதலில் நீக்குவோம் என்றும் அதற்கான செயற்பாடுகளை நாங்கள் கட்சி பேதங்களை கடந்து மக்களாக ஒன்று செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.